தட்சன் அகந்தையாலே எந்த ஒரு யாகம் நடந்தாலும் அவிர்வாகமானது சிவபெருமானுக்கு சார வேண்டும். நான் கொடுக்க மாட்டேன், உன்னை விட பெரியவன் யானே என்ற அகந்தை கொண்டான் தட்சன். அகந்தை கொண்டு அதர்மமாக அந்த யாகத்தை நடத்த முற்பட்டான் தட்சன். ஆகையினாலே அதர்மமாக ஒரு யாகம் நிறைவை பூர்த்தி அடைந்தால் லோகங்கள் சேமம் அடையாது, அங்கே துன்மாற்றங்கள் பல நடக்கும். ஆகையினாலே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணி கோபம் கொண்டார் சிவபெருமானார். கோபம் கொண்டமையினாலே அந்த கோப வியர்வையிலே இருந்து விழித்திருந்தார் அங்கே வீரபத்திரன், அகோர வீரபத்திரன். அகோர வீரபத்திரன் இருந்து அந்த யாகத்தினை அழித்தார். அதர்மம் அழிந்து விட்டது. தட்சனுடைய அகந்தையும் இருந்தது. அகந்தையோடு இருந்த தட்சன் சிரம் அறுபட்டு மார்க்கம் தேடினான். மார்க்கம் தேடினால் எங்கே சென்றால் மார்க்கம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அங்கே மகாவிஷ்ணுவிடம் சென்றடைந்து எனக்கு ஒரு மார்க்கம் வேண்டும், ஐயனை பிராயத்த வேண்டும் என்று கேட்கும் போது, ஐயையோ, சிவபெருமானுடைய சினத்திற்கு ஆளாக யான் ஆளாக மாட்டேன். ஆனால் ஒரு மார்க்கம் ஒன்று உண்டு. பெருமானின் மந்திரத்திலே பிரம்மோத்திர காண்டத்திலே ருத்ரம் என்ற பிரம்மோத்திர காண்டத்திலே சமகம் என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கின்றது. அதில் உள்ளது யார் என்று பார்க்கும் போது எவையெல்லாம் நாம் இழந்தோமோ அதையெல்லாம் பெறக்கூடிய வல்லமை அந்த மந்திரத்திற்கு உண்டு. அந்த மந்திரத்தை ஜெயித்து வேண்டு உமக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும் என்று சொன்னார். அப்போது ஐயனே, என் ஆன்மா தங்களோடு ஒன்று பேசிக் கொண்டிருக்கின்றது. மந்திரத்தில் சொல்வதற்கு வாய் உச்சாரணம் தேவையே. ஆகையினாலே சிரம் இல்லை, எப்படி நாம் மந்திரம் ஜெயிப்பது என்று பார்க்கும்போது அங்கே கடைக்கண்ணாலே பார்க்கின்றார். இவர் அதர்மமாக அந்த யாகத்தினை நடத்த ஆட்டை கொண்டு வந்து வைத்தான் அந்த தட்சன். அதை அந்த கடைக்கண்ணாலே பார்க்கும்போது அதை கண்ட வீரபத்திரன் அந்த ஆட்டுத்தலையை வெட்டினார். அந்த ஆட்டுத்தலை வெட்டி அங்கே தட்சனுக்கு பொருத்தப்படுகின்றது. அதன் பின்னாலே தான் தட்சனுக்கு ஆட்டுத்தலை பொருத்தப்படுகிறது. ஆட்டுத்தலை பொருத்திய பிறகு இந்த சமகம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கின்றான் தட்சன். ஆடு எப்படி மந்திரம் சொல்லும்? மே 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 என்று சொல்லும். இந்த மந்திர முடிவிலே மே 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 என்று முடியும். மே மே என்றால் அந்த வேத சொல்லுக்கு கொடு 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 என்று அர்த்தம். எவையெல்லாம் இழந்தோமோ, எத்தனையோ பொன்பொருள் பூஷணங்கள் வைத்திருப்போம், அவையெல்லாம் நம்மை விட்டு அடைந்திருக்கும். எத்தனையோ செல்வங்கள் இருந்திருக்கும், அவையெல்லாம் நம்மை விட்டு அடைந்திருக்கும். இவையெல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய வல்லமை இந்த மந்திரத்திற்கு உண்டு. இந்த மந்திரம் நீண்ட மந்திரமாக இருந்தாலும் ஒரு பகுதியை எடுத்துரைத்து இந்த எதை தூயமாய் கிடைக்க வேண்டும் என்றால் வெள்ளை பிரபஞ்சம் வெள்ளையாலே கிடைக்கும். அதான் வேதம் போது வெண்ணோல் போன்று வெள்ளை இருதேவி. பெருமான் தேர்ந்தெடுத்த நிறம் அந்த வெள்ளை நிறம் காலை, வெள்ளை காலை. ஆகையினாலே வெள்ளை பட்டு வஸ்திரத்தை சாத்தி எதையெல்லாம் நாங்கள் இழந்தோமோ அதையெல்லாம் எனக்கு மீட்டு தர வேண்டும். இது மட்டுமல்லாது பொன்பொருள் கூட்டணங்கள் மட்டுமல்லாது அனிமா சித்தி, மகிமா சித்தி, லகிமா சித்தி, கரிமா சித்தி, காப்தி, பிரகாம், ஈசத்துவ வசித்துவம் ஆகிய அஷ்டமா சித்திகளும் கோதமாற்றமே, மகமாற்றமே, வரிமாற்ற நவதானிய பூஷணங்களும் ராஜ அதிகாரங்களும் கிடைக்கக்கூடிய வல்லமை கொண்ட மந்திரத்தை சொல்லி வெண்பட்டு வஸ்திரத்தை இங்கே பெருமானுக்கு எழுந்தருளை செய்து சமர்ப்பணம் செய்கிறோம். ஓம் சந்தனே மஜத்தனே பிரயஞ்சனே நகாமத்தனே ராமத்தனே சோமனஜத்தனே வத்ரஞ்சனே பிரயத்தனே வச்சத்தனே ஜகத்தனே பவத்தனே பிரபரஞ்சனே அந்தானே ரத்தாங்கனே ஜெயனத்தனே பிரதத்தனே நித்தஞ்சன் சமத்தனே சந்தத்தனே பிராபஞ்சனே பிரதத்தனே சீரஞ்சன மஜத்தன ரதஞ்சனே எச்சஞ்சனாமஜத்தனே ஜீவானத்தனே ஜர்காயப்பஞ்சனே மஜ்ஜரஞ்சனே சைரஞ்சனே சோதாஞ்சனே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ரீம் சப்தகண்டியே உத்யானம் வரதர ஸ்வாஹா. ஒன்றாய் இறங்கி பலவாய் விரிந்து உலகெங்கமான் என்றால் அனைத்திலும் நீங்கி இருப்பாள். ஒன்றாது என்று புரிகின்ற பொருள் அறிவார். அன்று ஆணையின்று என்ற பிரம்மனும் என் ஐயனே. எங்கிருந்து எல்லாம் வெளிப்பட்டது என்று பார்க்கும்போது ஆதிசக்தி என்று முதலிலே இந்த பூஜை ஆரம்பிக்கும் முன்னாலே நாம் கூறினோம். இந்த ஆதிசக்தி
சக்தி அம்சத்திலிருந்து மங்கள மாதாக்கள் எழுப்பினார்கள். மங்கள மாதாக்கள் கௌரி, பத்மா, சசிவீரா, சாவித்ரி, விஜயா, ஜெய, தேவசேனா, சதாஸ்காரா 10 மங்கள மாதாக்கள் பெண்களுடைய மாங்கல்யத்திலே அமர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 11 நட்சத்திர மண்டலங்களாக இந்த 21 நட்சத்திரங்களோடு கூட்டம் கூட்டமாய் இருக்கக்கூடிய அந்த 11 பத்திரிகள் யார் என்று பார்க்கும்போது சத்தியவதி, சாவித்ரி, தமயந்தி, மகயந்தி, ரோபா, முத்ரா, சுகந்தியா, கேசினி, சுசீலா, அருந்ததி, அனுசூயா என்ற 11 பத்திரிகள் 10 பேர். அந்த 10 20 பேருக்கும் இந்த மாங்கல்ய பாக்கியம் ஒரு பூஜையில யோகத்தில வல்லமை அஸ்திரபலம் மட்டும் இருந்தா போதாது, மாங்கல்ய பலம் வரணும். மாங்கல்ய பலம் பெற்றால் அவர்கள் கணவன்மார்கள் தீர்க்காயில் பெறுவார்கள் என்பது நிச்சயமான உண்மையாகையினாலே இந்த மங்கள பொருளை எதற்கு சமர்ப்பணம் செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் கொடுத்தது அவர்களுக்கு அர்ப்பணித்து எமக்கு மீண்டும் மங்களமாய் கூறுகிறது கொடுத்து வாங்குவது. நாம் அவர்களால் படைக்கப்பட்டதை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்து அவர்களால் கிடைக்கக்கூடிய வரத்தை நாம் தாங்கி வல்லமை பெறுவதுதான் இதனுடைய அர்த்தம். எதற்கு இந்த மங்கள பொருட்கள் எல்லாம் யாகத்திலே அங்கே சேர்க்கின்றார்கள் என்றால் மீண்டும் அவர் அது வல்லமையாக நமக்கு வர வேண்டும். சுட்டால் வெண்ணெய் தரும், சந்தை சுட்டால் வெண்ணெய் தரும். அது சுடலனா அந்த வெண்ணெய் தராது. மங்கள பொருட்களை தந்தால் நிறைமங்கலமாக மீண்டும் நமக்கு சாரும் என்பதனாலே இவையெல்லாம் இந்த தேவதைகளுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். மங்கள மாதாக்களை நினைந்து ஓம் ஜெயந்தி மங்களாகாமி பத்ரகாளி கபாலினே துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாகா சதா நமஸ்துதே கோபாலேசோ தேவி ரஹம் பகவதி சர்வான் ஜானம் Thank you.